பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என்ன பண்ண போற? எங்க போற? ஹாஸ்பிடல் கத்த உன்னை போட்டனா பாபுக்கு கொடுத்ததே இவ எப்படி குடிச்சா? இங்க பாரு நாகு, நிஜமாவே அந்த மருந்து ஒண்ணும் பண்ணாதில்ல. ஐயோ, என் வயித்துக்குள்ள புளி கரைக்குதே. எனக்கும் சத்தியமா மல்லி கிட்ட இவர் எப்ப கொடுத்தாருன்னு தெரியல அத்தை. என்ன நம்புங்க அத்தை. குடிச்சா 1/2 மணி நேரத்துல ஹாஸ்பிட்டல் போனா காப்பாத்திடலான்னு சரவணன் சொன்னான். அடி பாவி, ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இப்படி குண்டை தூக்கி போடுறியே. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் அத்தை. 10 நிமிஷத்துல போயிடலாம். சரவணன் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்பான். பயப்பட வேண்டியதில்ல. ஐயோ, நீ என்னென்னமோ சொல்றிய புள்ள. ஆனாலும் அவ கண்ணு திறக்கிற வரைக்கும் என் நெஞ்சுக்குள்ள உசுறு அப்படியே அல்லாடிக்கிட்டு தாண்டி இருக்கும். ஆனா இதுல என்ன தெரியுமா, இப்படி மட்டும் நடக்கலனா இந்த கல்யாணமே நின்னு இருக்காது. அதனாலதான் இந்த விஷயத்துல நானும் ஒண்ணு சொல்லல. ஆனா மல்லி மயங்கி விழுந்த உடனே குடுத்தீங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். அசத்திட்டீங்க. ஐயோ, வேற வழியே இல்லடி. அடியே, பாபு மல்லிக்கு காப்பி கொடுப்பான்னு நாம நினைச்சுமா? நம்மளால தடுக்க முடிஞ்சுதா? இல்லல்ல. அப்புறம் என்னடி புள்ள, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலனா வாழ்க்கை நம்ம கையை விட்டே ஓடி போயிடும். வா 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 வா. என்னடி எங்க அத்தை? ஏய், இனிமே தாண்டி முக்கியமான வேலையே இருக்கு. அப்பப்ப பாபுக்கு போன் பண்ணி மல்லி புள்ள கண்ணு முடிச்சிட்டாளான்னு கேட்டுக்கிட்டே இரு. ஐயோ, வா போவோம். போ. ராஜிகா, இந்நேரம் அந்த மல்லிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்ல? ஆமாமா, நான் கூட டைம் பார்க்கல. முடிஞ்சிருக்கும். நம்மள பிடிச்ச பீட ஓஞ்சுது. வெளியூர் பீட ஓஞ்சுதுன்னு பார்த்தா சொந்தக்கார பீட என்ன பிடிச்ச ஆட்ட தயாரா இருக்கும் போல இருக்க. ஆண்டவா, இதுக்கு எப்ப முடிவு கட்ட போற? வெண்பா குட்டி, இங்க வா. எதுக்கு? அங்கேயே தள்ளி நின்னுகிட்டு இருக்க. வா, டாடா பக்கத்துல வந்து உட்காரு. வா. இல்ல பரவாயில்ல. வாடா செல்லம். ஓம் வெற்றி விநாயகா போற்றி, ஓம் வீர விநாயகா போற்றி. வெண்பா குட்டிக்கு என்னாச்சு? ஒன்னும் இல்லடா. உனக்கு டாடா மேல கோவமா? ஒன்னும் இல்லைன்னு சொல்றல, விடுங்க. வெண்பா, நீ நல்ல பொண்ணு, புத்திசாலியான பொண்ணு. உன் நல்லதுக்காக தான் நான் எல்லாமே செய்வேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உன் டாடா தப்பு செய்வனா? மாட்டேன்ல. அதையாச்சும் நம்புவியா? இப்பெல்லாம் நீங்க தப்பு மட்டும் தானே டேடா பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லு வெண்பா. மல்லி, கண்ண மூடாதடா. அண்ணனை விட்டு போயிராதடா. மல்லி, கண்ண தர. உனக்கு ஒண்ணும் ஆகாது மல்லி. மல்லி, கண்ண தர பாருமா. மல்லி, மல்லி, ஒண்ணும் ஆகாது மல்லி. தைரியமா இரு மல்லி. என்னாச்சுங்க டாக்டர்? என் தங்கச்சி பாவி எதையோ சாப்பிட்டா. இப்படியே காப்பாத்துங்க. போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ்ல அதெல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணேன் டாக்டர். நீங்க முதல்ல ட்ரீட்மென்ட் ஆரம்பிங்க ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ். ஓகே, நான் பார்க்கறேன். ராவுல, எனக்காக என் தங்கச்சி தான் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாத வாழ்க்கைய வாழ சம்மதிச்சிருக்கா. நான் அதை உணரல. என் குடும்ப கௌரவம் மண்ணாங்கட்டின்னு சொல்லி சொல்லி இப்படி ஆயிப்போச்சே. கடவுளே, என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. எப்படியோ காப்பாத்திருப்பா. இத பாருங்க மச்சான், நான் உங்ககிட்ட எப்படி பழகுனேன்? எப்படி பழகுனேன்? இல்ல மாப்பிள, எனக்கே இதெல்லாம் தெரியாது. ஒரு பொண்ணு உசுர ஒரு அளவுக்கு போயிருக்கானா, மனசுல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அவ எதுவுமே சொன்னதில்லையே மாப்பிள. எப்படிங்க சொல்லுவா? சொல்றதுக்கு ஒரு இடத்தை உருவாக்கணும்ல. இப்ப நான் கூட உங்ககிட்ட பேசாம போயிருக்கலாம். ஆனா பேசணும் மச்சான். ஏன் இப்படி பண்ணீங்க நான் கேட்டா என் மனசுல உள்ள பாரம் குறையும். சரி, அப்படி கேட்டாரு நாமளும் எல்லாம் உண்மையை சொல்லிடலான்னு உங்களுக்கு தோணும் மச்சான். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம நான் சொல்றேன் நீ கேளுன்னு ஏதோ ஒரு மிஷின்ட்ட பேசுற மாதிரி பேசினா இப்படிதான் மச்சான். வாழ்க்கையில நம்ம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களை இழந்துகிட்டே நிப்போம். மல்லிக்கு ஒன்னும் ஆகாதுல்ல மாப்பிள. உண்மை சொல்லட்டுமா மச்சான், இப்ப நீங்க கேக்குறது கூட எனக்கு கோவம் வருது. மல்லி எவ்வளவு நல்ல பொண்ணு. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்னு நிறைய ஆம்பளைங்களுக்கு புரியறதே இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன் நீ செய் அப்படின்னு வீட்டு பொம்பளைங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருக்கோம். மல்லிக்கு ஒண்ணு இல்லைன்னு இப்ப கேக்குறீங்களே, அதே மாதிரி
உன் மனசுல யாராவது இருந்தா என்கிட்ட தாராளமா சொல்லுமா, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்க சொல்லிருக்கலாம்ல. மச்சான் அழாதீங்க மச்சான், அழுகிறதுல எந்த புண்ணியமும் இல்ல. கொஞ்ச நாள் பழகின எனக்கே மல்லி அந்த குழந்தை மேல எவ்வளவு அன்பா இருந்தாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியலையா? மல்லிக்கு என்ன பிடிக்கும், யார பிடிக்கும் தெரிஞ்சிருந்தா அவ விஷ குடிச்சிருக்கவும் வேணாம், நாம இப்படி வந்து ஆஸ்பத்திரியில் நின்று அழுதுட்டு இருக்கவும் வேணாம். ஊருக்காக பிடிக்காத ஒருத்தவனுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறீங்கல்ல, அவளோட சந்தோஷத்தை அன்னைக்கு நீங்க சாவடிச்சிடுறீங்க மச்சான். அப்புறம் அவ இந்த உலகத்துல ஒரு நடமாடும் பிணமா தான் இருப்பான். என்ன மன்னிச்சிருக்க மாப்ள, எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கும் கோவம் இருக்கும். மல்லி இப்படி செஞ்சது உங்களுக்கும் கௌரவ குறைச்சல் தானே. மச்சான் இப்போ நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்களா மச்சான்? இந்த சமூகத்துல ஆம்பளைங்களுக்கு ஒரு அசிங்கம்னா தொடச்சி விட்டு போயிட்டே இருக்கலாம். இனியாச்சும் மல்லிக்கு யார பிடிக்குதோ, என்ன வாழ்க்கை பிடிக்குதோ அதையே நீங்க ஏற்பாடு பண்ணுங்க மச்சான். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா விஜய் சார் என்னை விட நல்லவர், அவரை மட்டும் விட்டுறாதீங்க மச்சான். இல்ல மாப்ள, ஊர்ல அசிங்கப்படுத்தி எங்களை அமுச்சு வச்சாங்களா, அதனால தான் இல்லைங்க மச்சான். இது பாருங்க, இன்னைக்கு மல்லி விஷம் குடிச்சிருக்கா, அதுக்கு இப்ப ஊரா வந்து கொசலம் விசாரிச்சது. ஒருவேளை அவ செத்து போயிருந்தானா அப்ப அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க மச்சான். மச்சான் முதல்ல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, அதை ஒத்துக்கோங்க. அப்பதான் இனிமே எதையும் சரியா பண்ணணும்னு யோசிக்க தோணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மச்சான். நீங்க மல்லியை ஏமாத்தல, உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க மச்சான். மல்லிக்கு நீங்க செய்யறதெல்லாம் சரியா இருக்கும், சந்தோஷமா இருக்குன்னு உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க மச்சான். வாழ்க்கையில நம்ம எந்த தப்பு வேணா செய்யலாம் மச்சான், ஆனா நம்மள நாமளே ஏமாத்திக்கிற தப்பு மட்டும் செய்யக்கூடாது மச்சான். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓம் ஞான விநாயகா போற்றி, ஓம் சுந்தர விநாயகா போற்றி, ஓம் மூல கணபதியே போற்றி, ஓம் விக்ன விநாயகா போற்றி. அங்க பாத்தியா? அக்கா, இதையே இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நிக்குது. ரஞ்சிதா, என்னம்மா? அங்க பாரு அவளை. அந்த வெண்பா எதையோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிறா பாரு. இருக்கட்டும் இருக்கட்டும்மா, என் கழுத்துல தாலி மட்டும் ஏறட்டும். இந்த பொடிசுக்கு இருக்கு. அந்த மல்லி கூட சேர்ந்து என்ன எவ்வளோ இன்சல்ட் பண்ணிருக்கா. எல்லாத்தையும் நல்ல ஞாபகம் வச்சிருக்கேன். சரி, வாடா வகைதான் மங்கலியத்தை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அக்கா போய் எல்லாருக்கும் கொடு. இன்புறு அச்சதே, கருமையின் ரொம்ப சந்தோஷம் தானே? கருவிலங்கெடுத்து கருத்தியை அறிவித்து கொண்டா, 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 கொண்டா. அறுத்திரு கடிந்து. ஏங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்கங்க. வேல்முருகனுக்கு அரோகரா, வேல்முருகனுக்கு அரோகரா, வேல்முருகனுக்கு அரோகரா. ஓம் கந்தா சந்தர் வேலா இந்தாங்க ஐயா. சரணம். கொடுங்கம்மா. வெண்பா, ஏன் அங்க போய் நிக்கிற? இங்க வா, டாடா பக்கத்துல வா. வெண்பா குட்டி வாங்க, சித்தை மடியில வந்து உட்காந்துக்கோங்க. எங்க டாட முன்னாடி தான் இப்படியெல்லாம் பேசுவீங்க, இல்லைன்னா இப்படியெல்லாம் பேச மாட்டீங்கல்ல. இல்ல பரவாயில்ல விஜய், அவ கொஞ்சம் ஓரமாவே நிக்கட்டும். எதுக்கு நடுவுல இடைஞ்சலா? அது இல்ல விஜய், தாலி கட்டும் போது நடுவுல இடைஞ்சலா இருக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். இங்க வா. ஏய், மணமேடை விட்டு எழுந்துக்க கூடாது, நீ உட்காரு. ராஜிகா, நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமானே தெரியாதுக்கா. சித்தி, அப்படிதானே சித்தி? மல்லியோட அண்ணனை பார்த்து விஷயத்த சொல்லி மல்லிய வீட்டை விட்டு போக வச்சது நான். நீ என்ன உன் அக்காவுக்கு புகழார சூட்டிட்டு இருக்க? உன் அக்காவுக்கு சோப்பு போடலாம், ஆனா ஒரேடியா போடக்கூடாது. ஐயோ சித்தி. இல்ல ராஜி, நீ கூட இருக்கிறது எது வந்தாலும் சமாளிச்சுக்கலான்னு
ஒரு தைரியமா தான் இருக்கு. அதுக்காக உண்மையையும் கொஞ்சம் ஒத்துக்கணும்ல. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.